இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான வேக்கன்சி தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை செய்வது, இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, இந்த போஸ்ட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இந்த வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் குரூப் சி 2024 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு NABARD and All India Apex Organization wholly owned by Government of India invites only online application from Indian citizens having necessary qualification for appointment in NABARD for following post சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அட்டண்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 108 வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 1/10/2024 வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கலாம். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் SSLலையும் படிச்சிருக்கலாம் அல்லது மெட்ரிகுலேஷனும் படிச்சிருக்கலாம். கிராஸ் எம்எல்மெண்ட்ஸ் அதாவது கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 2/10/2024. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 21/10/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், அப்ளிகேஷன் ஃபீஸ், செலெக்ஷன் ப்ரொசீஜர் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா www.nabard.org வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு NABARD.org சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே NABARD.org ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். பப்ளிக் நோட்டீஸ் ஷோ ஆகும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா கெரியர் நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் டு கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதில் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் அட்டண்டன்ட் குரூப் சின்னு கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக PDF ஒன்று டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன் சப்பார்டினேட் சர்வீஸ் சொல்லி கொடுத்துட்டு இது வந்து குரூப் சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான போஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான தேதி 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. www.nabard.org வெப்சைட்டில் தான் எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட், எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக நடைபெறுவதால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிட்டி வைஸாக கேட்டகரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 5 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இதில் கேட்டகரின்னு சொல்லிட்டு BC SC STன்னு சொல்லி எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, டிசேபிள் பர்சனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன டிசபிலிட்டி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள், அந்த மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லா கைட்லைன்ஸும் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் SC கேஸ்டாக இருந்தால் உங்களுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கலாம். அதர் பேக்வர்ட் கிளாஸாக இருந்தால் 33 வயது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் சேஞ்ச் ஆகும். அதில் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து சிஸ்டமில் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் ரீசனிங்கில் வந்து 30 மார்க்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 மார்க்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 30 மார்க்ஸ். நியூமரிக்கல் எபிலிட்டி 30 மார்க். டோட்டலாக 120 மார்க். எக்ஸாமுக்கான டூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பாஸ் ஆனவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அதிலையும் நீங்கள் பாஸ் ஆகணும். அடுத்ததான் எக்ஸாமினேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது எக்ஸாமில் மைனஸ் மார்க் இருக்குது. நீங்கள் 4 கொஷின் தப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைனஸ் ஆகிடும். 4 கொஷினுக்கு ஆன்சர் தப்பாக இருந்தால் 1 மார்க் ரெடியூஸ் ஆகிடும். இந்த மாதிரி தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாஸ் ஆகலைன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் தமிழ்நாடு படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 50 ருபீஸும் அதர் கேஸ்ட்டுக்கு வந்து 500 ருபீஸும் வரும். இதிலே செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டை கேசஸில் வந்து உங்களோட ஹையர் செகண்டரி 2 பேர் ஒரே மார்க் எடுத்தால் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சு எடுப்பாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 ருபீஸும் ஆல் அதர் கேஸ்ட்டுக்கு வந்து 500 ருபீஸும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் தற்போதையான வேகன்சி டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.